ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி கேசரி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த கேசரி வந்து யூஸ்வலாக எல்லாருமே வீட்டில் செய்யக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் வச்சு இந்த கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேசரி பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சமாக பால் வெதன்னு பால் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம கேசரிக்கு பார்த்தோன்னா நம்ம கலர் தான் சேர்ப்போம். எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் நம்ம சேர்ப்போம். பட் சாஃப்ரன் சேர்த்திங்கன்னா அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட கலரும் வந்து நல்லா நேச்சுரலாக லைட் எல்லோ கலரில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் இன்றைக்கி வந்து சாஃப்ரன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வேண்டான்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குங்குமப்பூவை வந்து பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக நெய்லியே செஞ்சிங்கன்னா ஒரு 4 வாய் சாப்பிட்றதுக்குள்ளே அது ரொம்ப திகட்டும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கப்புறம் நெய் ரெண்டும் கலந்த போல் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கேசரி வந்து திகட்டாமல் இருக்கும். அதனால் நான் இங்கே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கொஞ்சம் சூடானவனே இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு வந்து லைட்டாக செவந்து வரும்போது இதில் வந்து கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் வந்து நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு இதை வந்து தனியாக வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே கொஞ்சமாக ரவை எடுத்திருக்கேன். கேசரிக்கு வந்து நல்லா நைஸாக இருக்கிற ரவையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பெரிய ரவையாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆற ஆற அது வந்து ரொம்ப வரன்னு ரொம்ப ட்ரையாக இருக்கும். நைஸான ரவை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆறிச்சனா கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ரவையை வந்து இந்த கடாயில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவையாக இருந்தாலும் சரி கொஞ்ச நேரத்துக்கு இந்த ரவையை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை வந்து நான் ஒரு 3-4 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் ஊற்றிக்கணும். 1 கப்பு ரவைக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் இங்கே அரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கப் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதே வந்து நீங்கள் உப்புமா கிச்சடி எல்லாம் பண்ணுறதா இருந்தால் கூட இதே ரேஷியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1:3 ரேஷியோ வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு கரண்டியை வச்சு கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இந்த ரவையை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த ரவை வந்து நல்லா வேகணும், நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் சுகரை சேர்க்கணும். இப்போவே நம்ம சுகரை சேர்த்துட்டோன்னா ரவை வந்து வேகவே வேகாது. ஸோ அதனால் ரவையை வந்து நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம். அரை கப்பு ரவைக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோன்னா அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ உப்பை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணி ஆன மாதிரி இருக்கும். பட் கொஞ்ச நேரம் குக் ஆக ஆக வந்து நல்லா அது கெட்டியாயிடும். ஸோ இப்போ கரண்டியை வச்சு விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரும். இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற சாஃப்ரன் மில்க்கை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை சாஃப்ரன் யூஸ் பண்ணலன்னா இந்த டைமில் நீங்கள் ஃபுட் கலரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக வந்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சை 2த்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்க்குற வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக நெய் சேர்த்துட்டு மேலே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து யூசுவலாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் நார்மலாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட்டு தான் இது. ஸோ இதே மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.